வாழ்க்கையுமே தலைகீழா மாறின மாதிரி எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது சும்மா ஒரு தற்செயலான நிகழ்வா, இல்ல அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்குதா? வாங்க, இந்த பதிவுல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற அந்த மர்மமான கர்ம தொடர்புகளை பத்தி ஆழமா பார்க்கலாம். உங்ககிட்ட நேரா ஒரு கேள்வி. சில சந்திப்புகள்லாம் வெறும் கோஇன்சிடென்ஸா தெரியாது இல்லையா? நம்ம வாழ்க்கையோட பாதையே மாத்தி அமைக்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த ஒரே ஒரு சந்திப்பு உங்க வாழ்க்கையோட போக்கையே திசை திருப்பி இருக்கா? சரி, ஏன் இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த சந்திப்புகள்லாம் நடக்குது? இது அதிர்ஷ்டமோ தற்செயலான நிகழ்வோ இல்ல. இது ஒரு பெரிய பிரபஞ்ச திட்டம், ஒரு கர்மாவோட பிளான்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த ரகசியத்துக்குள்ள நுழைஞ்சு பார்ப்போம். இது ஒரு மாதிரி விசித்திரமான ஃபீலிங் இல்லையா? ஒருத்தரை முதல் தடவையா பார்க்கும்போது உங்க மூளை சொல்லும், ஹே இவங்க புது ஆளுன்னு. ஆனா உங்க உள் மனசு, உங்க ஆன்மா சொல்லும், இவங்கள எனக்கு பல ஜென்மமா தெரியும்னு. இது மைண்ட் கேம் இல்ல, இது சோல் கேம். இந்த உணர்வு வெறும் கற்பனை இல்லைங்க, இது ஒரு கடந்த கால வாழ்க்கை தொடர்போட அடையாளம். அதாவது போன ஜென்மத்துல பாதியில நின்ன ஒரு கதை, அதை முடிக்கிறதுக்காகவே அவங்க மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள வராங்க. விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பே நடக்குது. சரி, இந்த மாதிரி டீப்பான கனெக்ஷன்ஸ்க்கு ஸ்பிரிச்சுவலா ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஆன்ம ஒப்பந்தம், அதாவது சோல் கான்ட்ராக்ட். அதை பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஆன்ம ஒப்பந்தம்ங்கிறது நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு ஆன்மாக்கள் தங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்கவோ, பழைய கணக்குகளை தீர்க்கவோ, இல்லனா ஒன்னா சேர்ந்து வளரவோ இந்த ஜென்மத்துல சந்திக்கலான்னு முடிவு பண்றதுதான். இது யாரோ நம்ம மேல திணிக்கிற விதி இல்ல, நம்ம ஆன்மாக்களே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. இந்த உதாரணம் சூப்பரா விளக்குது இல்லையா? நீங்க ஒரு புது உறவை தொடங்குறீங்க, அது ஒரு புது புத்தகத்தை படிக்கிற மாதிரி தான். ஆனா அதோட ஃபீலிங், அதோட ஆழம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். கதை புதுசா இருக்கலாம், ஆனா அந்த உணர்வோட ஒவ்வொரு வைப்ரேஷனும் உங்க ஆன்மாவுக்கு அத்துப்பிடி. இங்க தான் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். உங்க லாஜிக்கல் மைண்ட், வேணாம்டா இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு வார்னிங் பெல் அடிக்கும். ஆனா உங்க ஆன்மா முடிக்கப்படாத அந்த கர்மாவோட ஈர்ப்புனால ஒரு காந்தம் மாதிரி அவங்கள நோக்கி இழுக்கப்படும். அது உங்களால தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தி வாய்ந்த இழுவிசை. வாங்க, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த பயணத்தோட ரொம்ப முக்கியமான, ஆனா அதே சமயம் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு விஷயம். ஏன் இவ்ளோ ஆழமான தொடர்புகள் சில சமயம் அவ்ளோ வலிய தருது? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும். ஒரு ஆன்ம தொடர்புன்னா அது எப்பவும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா நிஜம் அது இல்ல. அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தும் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு, ஏன் இவ்ளோ வலிக்குது? இங்கதான் விஷயமே இருக்கு. சில கர்ம துணையோட நோக்கம் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற தப்பான நம்பிக்கைகள், பயங்கள், உங்க அகங்காரத்தோட சுவரை இடிச்சு நுறுக்கிறதா உங்களோட வேலை. அப்படி இடிக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். ஒரு நிமிஷம், இத ஒரு நச்சு உறவு, அதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கூட குழப்பிக்காதீங்க. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல ஜிம் ட்ரெய்னர் உங்க மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு பெயின் கொடுப்பார், உங்க எலும்ப உடைக்க மாட்டார். கர்ம பாடம் உங்க தசைய வலுப்படுத்தும். ஆனா நச்சு உறவு உங்க எலும்பையே உடைக்கிற மாதிரி உங்க சுயமரியாதையை காலி பண்ணிடும். இப்போ இந்த புரிதல் நம்ம உறவுகளோட முடிவை பார்க்கிற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு பிரிவு இல்ல, அது ஒரு நிறைவு, அதாவது கார்மிக் க்ளோஷர். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் முடியும் போது அது ஒரு தோல்வியா பார்க்காம, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு பார்க்கறது. ஒரு ஆன்மீக கடன் தீர்ந்துருச்சு, அந்த அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய நேரம். இத ஒரு ஆன்மீக வரவு செலவு கணக்கு மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு பழைய கடையில இருக்கிற கணக்கை தீக்கிற மாதிரி. அந்த கடன் இருக்கிற வரைக்கும் அந்த தொடர்பு இருக்கும். கணக்கு தீர்ந்ததும் அந்த உறவும் இயல்பாவே முடிஞ்சிடும். அவ்வளவுதான். உங்க ஆன்மாவோட கணக்கு புத்தகத்துல அந்த பாடம் முடிஞ்சதா ஒரு டிக் விழுந்துடும். நம்ம சமூகம் என்ன சொல்லுது? பிரேக்கப்னா அது தோல்வி, அந்த உறவு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு முத்திர குத்திடும். ஆனா கர்மாவோட பார்வையில அது தோல்வியே கிடையாது, அது ஒரு நிறைவு, ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த சாப்டருக்கு போற மாதிரி. இந்த மேற்கோள் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. நாம ஒரு புக்கோட கடைசி பக்கத்தை படிச்சு முடிச்சதும் இந்த புக்கு ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்ல மாட்டோம், கதை முடிஞ்சிருச்சுன்னு ஏத்துப்போம். அதே மாதிரிதான் ஒரு உறவோட மதிப்பு, அது எவ்வளோ நாள் நீடிச்சதுல இல்ல, அது உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, என்ன பாடத்தை கத்துக் கொடுத்துச்சுன்றதுல தான் இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? நமக்கான கர்ம பாடம் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றவங்க இந்த ரெண்டுல ஒரு வகையா இருப்பாங்க. சிலர் ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க மட்டுமே வருவாங்க, பாடம் முடிஞ்சதும் கிளம்பிடுவாங்க. இன்னும் சிலர் உங்க கூட சேர்ந்து அந்த பாடத்தை கத்துக்கிட்டு உங்க கூடவே பயணம் பண்ண வருவாங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தவங்க இந்த ரெண்டுல யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பிரிவோட வலி குறைஞ்சிடும். உங்க ஃபோக்கஸை மாத்துங்க. ஏன் போனாங்கன்ற கேள்வியில இருந்து
அவங்க வந்ததுனால நான் என்ன கத்துக்கிட்டேன், அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிப்பட்ட ஆளா மாறி இருக்கேன் என்ற பதிலுக்கு வாங்க. இதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சந்திப்பும் சும்மா நடக்கிறதில்ல. எந்த மனிதரும் காரணம் இல்லாம நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு பாடத்தோட வராங்க. இந்த தெளிவு வந்துட்டா போதும், பிரிவோட வலி குறைஞ்சு அவங்க கொடுத்த பரிசுக்காக ஒரு விதமான நன்றி உணர்வு நமக்குள்ள பிறக்கும். இப்போ ஒரே ஒரு நிமிஷம், இந்த நாணயத்தை அப்படியே திருப்பி போடுவோம். யாரோ ஒருத்தங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடமா வந்தாங்க, சரி. ஆனா நீங்க யாருடைய வாழ்க்கையிலாவது ஒரு திடீர் சந்திப்பா ஒரு பாடமா நுழைஞ்சிருக்கிறீங்களா? உங்க வருகையால யாருடைய வாழ்க்கையாவது அடியோடு மாறி இருக்கா? அப்படி மாறி இருந்தா கர்மாவோட திட்டப்படி நீங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்க போன அந்த பாடம் என்னவா இருக்கும்? இத கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க.